hello and welcome to Universal CAD Service Tamil YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் எப்படி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற சிம்பிளான 3D மாடலை கேட்டியா ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3D மாடல் பொறுத்த வரைக்கும் ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்குறாங்க, டாப் வியூ கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரண்ட் வியூ அண்ட் சைட் வியூ கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம 3D மாடல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு we need to create the sketch. நம்ம வந்து எந்த வியூவில் இருக்கிற ஸ்கெட்சை ட்ரா பண்ணால் இந்த மாடல் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்போவுமே நம்ம 2D ப்ரொஃபைல் தான் ட்ரா பண்ணணுமே தவிர திக்னஸை ட்ரா பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் இப்போ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்ங்கிறது ஒரு 2D ப்ரொஃபைல். இந்த சிலிண்டரோட இந்த சிலிண்ட்ரிக்கல் 3D ஆப்ஜெக்டோட 2D ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் ஷேப். பட் இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூவில் கொடுத்துருக்குறாங்க, இதுதான் வந்து திக்னஸ். எப்போவுமே நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது திக்னஸை ட்ரா பண்ணக்கூடாது, இந்த திக்னஸை ட்ரா பண்ணக்கூடாது, இந்த 2D ப்ரொஃபைலை தான் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த இடத்துல டாப் லைன் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்டை டாப்ல இருந்து பார்க்கும்போது இங்கே தெரிகிற எல்லா ப்ரொஜெக்ஷனும் இந்த வியூவில் தெரியும். நமக்கு டாப்ல இருந்து பார்க்கும்போது என்னென்ன சர்ஃபேஸ்லாம் நமக்கு தெரியுமோ எல்லாமே இந்த ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஒரே ஸ்கெட்சில் இது எல்லாத்தையுமே நம்ம வரையக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செப்பரேட் ப்ரொஃபைல். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு செப்பரேட் ப்ரொஃபைல், டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்கும். இந்த சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்டர் வந்து ஒரு செப்பரேட் ப்ரொஃபைல், இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் ஹைட்டில் இருக்கும். தென் அதே மாதிரி இந்த சிலிண்டரோட சப்போர்ட், இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் ப்ரொஃபைல், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் ஹைட்டில் இருக்கும். பட் இது எல்லாம் கம்பைன் ஆகி தான் இந்த 3D ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்குது. அப்போ டாப் வியூவில் இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டாப் வியூவில் ஒரு வியூவில் இருந்து பார்க்கும்போது அந்த வியூவில் நமக்கு அந்த சர்ஃபேஸ் எதெல்லாம் தெரியுதோ எல்லாமே ப்ரொஜெக்ஷன் ஆகும். பட் நம்ம 3D வரையும் போது இந்த கம்ப்ளீட் ஸ்கெட்சை ட்ரா பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரையணும். அதாவது இந்த சிலிண்டரை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இதை வரைஞ்சிட்டு இதோட ஹைட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் அதாவது பேட் பண்ணி கிரியேட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப இதோட சப்போர்ட் ப்ரொஃபைல்ஸ் இந்த சைடு வரையணும். ஸோ இதை வரைஞ்சி இந்த ஹைட்டுக்கு நம்ம திரும்ப எக்ஸ்ட்ரூட் பேட் பண்ணி கிரியேட் பண்ணணும். திரும்ப இந்த மாதிரி சைடில் இருக்கிறத ட்ரா பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹைட்டில் அட்டாச் ஆகிருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரே கம்ப்ளீட் ஸ்கெட்சில் இதை நம்ம ட்ரா பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம கேட்டியால 3D கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கேட்டியால எப்போவுமே நம்ம கேட்டியா ஓப்பன் பண்ண உடனே அசம்பிளி ஒர்க் பெஞ்சில் தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுங்கிற மெனு இருக்குது. ப்ராடக்ட் அப்படின்னாலே அசம்பிளி ஒர்க் பெஞ்ச். ஸோ வி நீட் டு கிரியேட் த பார்ட் மாடலிங். ஸோ வி நீட் டு சேஞ்ச் இன் டு பார்ட் ஒர்க் பெஞ்ச். பார்ட் ஒர்க் பெஞ்ச் எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் தி ஸ்டார்ட் மெனு, கோ டு மெக்கானிக்கல் டிசைன், செலக்ட் த பார்ட் டிசைன். நம்ம வந்து பார்ட் டிசைன் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுங்கிற நேமில் தான் இருக்குது. ஸோ கேட்டியாவில் வந்து நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகலைன்னா இன்னொரு வாட்டி போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன் பார்ட் டிசைன் கொடுங்க, இந்த டைம் கரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ என்டர் யுவர் பார்ட் நேம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் என்டர். நவ் ஐ ஜஸ்ட் லீவ் இட், ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நமக்கு இந்த பார்ட் டிசைன் ஓப்பன் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டாப் வியூவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஃபுல் ஸ்கெட்சை ட்ரா பண்ணாமல் இந்த சிலிண்டர் மட்டும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சிலிண்டரும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டெலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃபுல் சர்க்கிளாக ட்ரா பண்ணலாம். ஜஸ்ட் ஐ செலக்ட் த டாப் பிளேன். இதுதான் நம்மளோட டாப் பிளேன். கோ டு பொசிஷன் ஸ்கெட்ச். இந்த பொசிஷன் ஸ்கெட்ச் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஸ்கெட்ச் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ண மாட்டோம். பொசிஷன் ஸ்கெட்ச் எப்படி யூஸ் பண்ணுங்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் செலக்ட் த பொசிஷன் ஸ்கெட்ச், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஜஸ்ட் ஸ்வாப் த ஆக்சிஸ் அண்ட் ஹரிசாண்டல். ஐ வாண்ட் டு வெர்டிக்கல் இன்டு ரிவர்ஸ். ஹரிசாண்டல் எனக்கு ஓகே, வெர்டிக்கலை நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ ப்ரொஃபைல் மெனுவில் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த சர்க்கிள், செலக்ட் த சென்டர் பாயிண்ட் ஹியர், ஜஸ்ட் கிளிக் அவுட் சைட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷனில் போயிட்டு செலக்ட் த கன்ஸ்ட்ரெயின், கிவ் த டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் இந்த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் 30 வச்சுருக்காங்க. ஸோ ரேடியஸ் அண்ட் என்டர் த வேல்யூ 30. இப்போ இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணலாமா அப்படின்னா இதே நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இப்போ இதை ட்ரா பண்ணிவிட்டு இதோட டைமென்ஷன் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஐ கிவ் த டைமென்ஷன் ஃபார் திஸ் ரேடியஸ் 19. இப்போ இதோட மீனிங் என்னென்னா அவுட் சைடில் இருக்கக்கூடிய சர்க்கிள் மெட்டீரியலாக ஃபில் ஆகும்போது இந்த இன்சைடில் இருக்க ப்ரொஃபைல் சேம் டைம் ரிமூவ் ஆகும்.
அப்போ நமக்கு ஒரு ஹாலோ சிலிண்டர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கெட்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பேஸ்ட் ஃபீச்சர். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பேட். ஜஸ்ட் செலக்ட் த பேட் கமாண்ட். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச். ஒன்ஸ் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாப்பப் விண்டோவில் இங்கே வந்து வேல்யூ கேட்குது. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு. ஸோ டோட்டல் ஹைட் வந்து 44. ஸோ ஜஸ்ட் ஐ என்டர் 44. ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டவுன்வர்டில் கிரியேட் ஆகும். எகைன் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அப்வர்டில் கிரியேட் ஆகும். ஏரோ மார்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. பட் இன் திஸ் கேஸ் நான் வந்து அப்வர்ட் டைரக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். டவுன்வர்ட் டைரக்ஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் நீங்கள் எந்த டைரக்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் யூஸ் மிரர் எக்ஸ்டெண்ட் ஆல்சோ. மிரர் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸோ திக்னஸ் ரெண்டு பக்கமாக ஆட் ஆகும். பட் இஃப் யூ யூஸ் மிரர் எக்ஸ்டெண்ட், நீங்கள் மிரர் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து ஃபுல் வேல்யூ கொடுக்காம பாதி வேல்யூவாக கொடுக்கணும். ஏன்னா மிரர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஸ்கெட்சில் இருந்து மேலே 22 கீழே 22 டோட்டலாக 44 எடுத்துக்கும். பட் இந்த கேஸில் நான் வந்து மிரர் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒன் டைரக்ஷனில் மட்டும் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஐ மேக் இட் 44 அண்ட் ரிவர்ஸ் சாரி ஓகே இன் திஸ் டைரக்ஷன் அப்போர்ட் டைரக்ஷன் கிளிக் ஓகே. ஓகேங்களா? இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த சிலிண்டர் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த சிலிண்டரோட இந்த சப்போர்ட் ட்ராப் பண்ண போகிறோம். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வச்சுருக்காங்கல்ல, இந்த சப்போர்ட் வந்து இதுவுமே நமக்கு டாப் வியூவில் தான் தெரியுது. ஸோ டாப் வியூவில் தெரியிற இதுதான் நம்மளோட 2D ப்ரொஃபைல். இதை தான் நம்ம ட்ராப் பண்ணணும். இந்த வியூவில் போயிட்டு இதை ட்ராப் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் வியூவில் தெரிகிறது இதோட திக்னஸ். எப்போவுமே திக்னஸை ட்ராப் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் ப்ரொஃபைல். இதை ட்ராப் பண்ணணும். இதை ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டாப் பிளேனே யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக இந்த பேட் வந்து அப்போர்ட் டைரக்ஷனில் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா பிளேனோட லொக்கேஷன் டாப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த டாப் லைன் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணும்போது உங்களோட அட்டாச்மெண்ட் வந்து டாப்பில் கிரியேட் ஆகும். பட் இதுவே நம்ம வந்து பேட் பண்ணும்போது இந்த கேஸில் நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் வச்சு பேட் பண்ணதுனால இந்த பிளேன் இந்த டாப் லைன் வந்து இங்கே இந்த ப்ரொஃபைலோட பாட்டமில் மெயின்டைன் ஆகும். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் ஸ்கெட்ச் வரைஞ்சேன்னா ஸ்கெட்சோட அட்டாச்மெண்ட் பாட்டமில் இருந்து மேலே பேட் பண்ணும்போது நமக்கு இது ஈஸியாக கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ டாப் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் டாப் லைன் நீங்கள் டாப் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பாட்டம் ஆஃப் த சர்ஃபேஸ் இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இன் திஸ் கேஸ் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ நான் ஐ எம் யூஸிங் அகெயின் த டாப் லைன். சேம் இந்த இடத்துல போயிட்டு ஸ்வாப். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிகல் எப்போவுமே இப்படி வச்சு ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் ஓரியன்டேஷன் கரெக்டாக வரும். கிளிக் ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். 8 mm ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள். ஜஸ்ட் கிவ் த டைமென்ஷன். ரேடியஸ் 8 mm. ஸோ இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50 mm. ஃப்ரம் ஆக்சிஸ் டு சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஐ ஜஸ்ட் என்டர் 50 mm. அகெயின் வந்து 3Dயோட எட்ஜி. ஓகேங்களா? இட்ஸ் நாட் எ ஸ்கெட்ச், 3Dயோட எட்ஜி. பட் இந்த இடத்துல நமக்கு இந்த சர்க்கிள் அப்படியே ரீக்ரியேட் ஆகணும். ஏன்னா நம்ம இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறது இந்த கர்வை வந்து இப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி இப்படி எடுத்து வர போகிறோம். ஓகேங்களா? ஓப்பனாக நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணக்கூடாது. க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக நம்ம ட்ரா பண்ணணும். அதனால் இந்த கர்வ் நமக்கு தேவைப்படுது. இதை ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று நீங்கள் இதுக்கு மேலே போயிட்டு இந்த மாதிரி எக்ஸாக்ட் சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த 3Dயோட எட்ஜை நம்ம நார்மல் ஸ்கெட்சாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு we have the option here project 3D element in operation menu. Just select this and select the edge. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கெட்சாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. தென் ஐ கிரியேட் ஒன் லைன் ஃப்ரம் ஹியர். இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ மேக் திஸ் லைன் அண்ட் சர்க்கிள் டேஞ்சன்ட். ஒன்ஸ் டேஞ்சன்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஐ கிரியேட் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன் ஹியர். கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஆர்க் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். ஆர்க் வந்து நான் 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ் 3 பாயிண்ட் ஆர்க் அண்ட் கிளிக் ஓகே. ஓகே, 3 பாயிண்ட் ஆர்க் வந்து கரெக்டாக நமக்கு இதில் ஒர்க் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் சர்க்கிள் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ஐ ஜஸ்ட் ட்ரிம் திஸ் ஒன் அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் கமாண்ட் போயிட்டு இதிலேருந்து இது வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் கன்ஸ்ட்ரைன் இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 6 mm. தென் இந்த லைனும்
இந்த ஆர்க்கும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டேஞ்சன்சி அப்ளை பண்ணுறோம். டேஞ்சன்சி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தென் இந்த லைன் வந்து ஹரிசாண்டல் பண்ணிக்கணும். ஹரிசாண்டல். இப்போ டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹியர் டு திஸ் டிஸ்டன்ஸ். ரைட் கிளிக் ஹரிசாண்டல் மெஷர்மெண்ட் அண்ட் மேக் இட் இன்ட்டு 25. இப்போ இந்த சேம் இந்த லைனையும் இந்த ஆர்க் அண்ட் திஸ் லைன் இந்த மூணையும் செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் மிரர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் செலக்ட் திஸ் 3 அண்ட் ஆப்ரேஷன் டூல் பார் மிரர் கமாண்ட். ஜஸ்ட் செலக்ட் த மிரர் கமாண்ட், செலக்ட் த ஆக்சிஸ். பாட்டமில் மிரர் ஆகிடும். இப்போ நமக்கு தேவையான ப்ரொஃபைலை வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத ட்ரிம் பண்ண போகிறோம். நமக்கு தேவையில்லாத போர்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏரியா நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலோட இந்த ரீஜன் தான் நமக்கு தேவை. இதுக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் கிளிக் அவுட் சைட் ஓகேங்களா. இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்படி எண்ட் ஆகுது. ஜஸ்ட் இதை ஒன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபினிஷ். ஸோ எக்ஸிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடுச்சு. எகைன் கோ டு பேட் கமாண்ட். பேட் கமாண்டில் போய்ட்டு செலக்ட் த ஸ்கெட்ச். ஸோ இன் திஸ் டாப் டைரக்ஷன் ஓகேங்களா. ஸோ டாப் டைரக்ஷனில் இந்த வேல்யூ ஒன்லி 12 mm. ஐ ஜஸ்ட் என்டர் 12 அண்ட் கிளிக் த ப்ரிவியூ. ஸோ ப்ரிவியூ பாருங்கள் நமக்கு கரெக்டாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இந்த சப்போர்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய சைடு பிளாஞ்ச் சப்போர்ட், இந்த சைடு பிளாஞ்ச் சப்போர்ட்டை நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா சைட் வியூவில் தான் ட்ரா பண்ண போகிறோம். சாரி, ஃப்ரண்ட் வியூவில் ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரண்ட் வியூவில் தான் இதோட ப்ரொஃபைல் நமக்கு தெரியுது. டாப் வியூவில் தெரியுது பார்த்தீங்கன்னா திக்னஸ். நீங்கள் டாப் வியூவில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் டாப் வியூவில் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ இஃப் யூ ட்ரா தட் டாப் வியூ ஸ்கெட்ச் உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ரூட் ஆகும்போது பாட்டமில் ரெக்டாங்கிள் மாதிரி இது எக்ஸ்ட்ரூட் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் மாதிரியான ஒரு ப்ரொஃபைல். இந்த வியூவில் தெரியுதுல, இதுதான் இதோட ப்ரொஃபைல். ஸோ ஐ ஜஸ்ட் மேக் த ஃப்ரண்ட் பிளேன் ஓகேங்களா. ஸ்கெட்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிறேன். ஹரிசாண்டல் வெர்டிகல் கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த ப்ரொஃபைல் அப்படியே ட்ரா பண்ணலாம். இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 14 அண்ட் ஃபர்ஸ்ட் ரேடியஸ் 14 போட்டுக்கலாம். ரேடியஸ் வந்து 14. ஸோ ரேடியஸ் 14. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளோட எண்டு ஃப்ரம் ஹியர் திஸ் எண்ட் டு திஸ் டிஸ்டன்ஸ் இது வந்து 50 ஓகேங்களா. தென் ஹைட் ஆஃப் திஸ் ப்ரொஃபைல் ஹைட் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மிடில் அலைன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து மிடில் வச்சுக்கலாம். மிடில் மீன்ஸ் த டோட்டல் ஹைட் வந்து 44. ஸோ 22 ஓகேங்களா. ஜஸ்ட் மேக் இட் இன்ட்டு 22. இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுவோம். இதில் ஒரு மிஸ்டேக் வரும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் த லைன் அண்ட் மேக் இட் இன்டு ஹரிசாண்டல். ஜஸ்ட் செலக்ட் த லைன், கன்ஸ்ட்ரெயினில் போய்ட்டு ஹரிசாண்டல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். குயிக் ட்ரிமில் போய்ட்டு இது நமக்கு தேவையில்லை, ஸோ இது தேவையில்லை. டபுள் கிளிக் த குயிக் ட்ரிம். ஸோ ரிமூவ் திஸ் ப்ரொஃபைல் ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த லைனை இந்த சிலிண்டரோட எட்ஜு கூட நம்ம அலைன் பண்ணணும். பட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து மொத்தமாக செலக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இது வந்து எட்ஜு கிடையாது, இது வந்து சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் ஓகேங்களா. இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸை வந்து உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் இந்த மாதிரியான எட்ஜஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஷார்ப் எட்ஜஸ். பட் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸை செலக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கேஸில் நீங்கள் இதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ப்ரொஜெக்டில் போய்ட்டு ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் கொடுத்தீங்கனாலும் இது ப்ரொஜெக்ட் ஆகாது, ஏன்னா இது வந்து சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ போய்ட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், ப்ரொஜெக்ட் 3D ஃபில் அவுட் எட்ஜஸ். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணும்போது இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா எட்ஜு ப்ரொஜெக்ட் ஆகும். நமக்கு இந்த லைன் தேவையில்லை, ஜஸ்ட் டெலீட் திஸ் ஒன் ஓகேங்களா. இது வந்து நார்மலாக தேவையில்லை, கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிட்டு இப்போது இந்த ரெண்டையும் அலைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் கோஇன்சிடென்ட். ஒன்ஸ் கோஇன்சிடென்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கிரியேட் ஆகிடும். தென் இன்சைடில் இருக்க சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணலாம். இன்சைடில் இருக்கிற சர்க்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 6 mm. ஸோ ரேடியஸ் 6, சாரி, அண்ட் again with the center point and radius value I enter 6 ஓகேங்களா. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு மிஸ்டேக் வரும்.
ஃபஸ்ட் இந்த சர்க்கிள் இல்லாமல் நான் வந்து ட்ராப் பண்ணி சொல்கிறேன், ஏன்னா இதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. இப்போ நம்ம பேட் பண்ண போகிறோம் இந்த ப்ரொஃபைலை. ஸோ நான் வந்து பேட் பண்ணுறேன். பேட் பண்ணும்போது நமக்கு ஒரு எரர் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்டட் காண்டூர் இஸ் செல்ஃப் இன்டர்செக்டிங், அதாவது நம்ம ஸ்கெட்ச் வந்து செல்ஃப் இன்டர்செக்டிங் ஆயிருக்குன்னு சொல்லுது. ஸ்கெட்சில் வந்து மிஸ்டேக் இருக்குது. இந்த ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாயிண்ட்ஸ் தெரியக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாயிண்ட்ஸ் தெரியுதுல, இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க, ஸ்கெட்சை ரீஎடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இது ஒன்று கனெக்ட் ஆகாமல் இருக்கும், இந்த ப்ரொஃபைல் ரெண்டும் கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம், இல்லைனா எக்ஸஸாக இந்த மாதிரி வெளியில் வந்துருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக கனெக்ட் ஆகலை. அப்போது ஜஸ்ட் செலக்ட் த பாயிண்ட் அண்ட் செலக்ட் த பாயிண்ட், மேக் திஸ் ப்ரொஃபைல் இன்டு கோஇன்சிடென்ட். ஸோ நம்ம ஸ்கெட்சை வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கெட்சில் வந்து பிளாக் கலர் பாயிண்ட்ஸ் தெரியக்கூடாது. இங்கே பாருங்கள் பிளாக் கலர் பாயிண்ட்ஸ் தெரியலை அப்படின்னா ஸ்கெட்ச் ஓகே. இப்போ பேட் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த கேப் வந்து 6 mm கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது வந்து இன்டைரக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து 15 mm, இங்கேருந்து ஒரு 15 mm, டோட்டலாக 30. இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் வந்து 60. அப்போ 30 mm போயிடுச்சுன்னா இதுவும் நமக்கு 30 தான். பட் 30 வந்து நான் ஒன் டைரக்ஷனில் கொடுக்க போகிறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் 30 வந்து ஒன் டைரக்ஷனில் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா பேட் வந்து ஒன் டைரக்ஷனில் கிரியேட் ஆகும், ரிவர்ஸ் பண்ணால் ஆப்போசிட்டில் கிரியேட் ஆகும். நம்ம ஸ்கெட்சை வந்து எக்ஸாக்டாக மிடில் வரைஞ்சிருக்கோம், ஓகேங்களா? அதாவது இங்கே வரைஞ்சிருக்கோம் ஸ்கெட்சை. அப்போ நம்ம பேட் வந்து ரெண்டு பக்கமாக நமக்கு வரணும். அப்போ மிரர் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு 60க்கு பதிலாக என்டர் 15. ஸோ நமக்கு ரெண்டு பக்கமாக இந்த பக்கம் 15, இந்த பக்கம் 15 நமக்கு ஆட் ஆயிடும். பட் இந்த கண்டிஷனில் ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 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 சப்போர்ட் வந்து உள்ள மெர்ஜ் ஆகிருக்காது, இந்த சிலிண்டர் கூட உள்ள மெர்ஜ் ஆகலை, கேப் இருக்கும். அது எதனாலன்னா இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த லைனை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ட்ரா பண்ணி கனெக்ட் இந்த மாதிரி கேஸில் நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த லைனை நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன், இன்சைடில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் திஸ் லைன் டு ஹியர், திஸ் லைன் டு ஹியர், ஓகேங்களா? இப்போ இந்த லைனை வந்து நம்ம எக்ஸாக்டாக சிலிண்டர் கூட அலைன் பண்ணாமல் கொஞ்சம் உள்ள தள்ளி அலைன் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ தூரம் பண்ணணும்னா இந்த ஹோல்க்குள்ளே பாஸ் ஆகாத வரைக்கும் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுனா உள்ள மெட்டீரியல் ஃபில் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த ஹோல்க்குள்ளே வராத மாதிரி வச்சுட்டு இதுக்கு ஒரு டைமென்ஷன் வச்சுக்கலாம். அந்த டைமென்ஷன் சும்மா ரஃபாக ஒரு டைமென்ஷன் தான், ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் எக்ஸிட். இப்போ பாருங்கள், ஸோ இந்த ப்ரொஃபைலுக்குள்ளே ஆட் ஆகலை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக மெர்ஜ் ஆகிடுது. ஸோ நமக்கு எவ்வளோ தூரம் வச்சா மெர்ஜ் ஆகுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸில் போயிட்டு எகெயின் ஒரு ஹோல் ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஹோலை வந்து நம்ம சர்க்கிள் இன்சைடில் சேர்த்து, அதாவது இந்த ஸ்கெட்ச் வரையும் போது இந்த ஸ்கெட்ச் கூட சேர்த்து நம்ம வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். நோ இஷ்யூ, நம்ம மறுபடியும் கூட இதை ட்ரா பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் இந்த ஸ்கெட்சை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ கிரியேட் த சர்க்கிள் இன்சைட். ஒன்ஸ் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் அப்டேட். இங்கே பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹோலுமே அப்டேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இந்த கட்டு பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் தான் நமக்கு தெரியுது. டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 mm விட்த்து, ஒரு 6 mm விட்த்துக்கு ஒரு கட் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக போயிட்டு ஸ்கெட்ச் ஆப்ஷன், டாப் லைன் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இந்த சர்ஃபேஸுமே டாப் வியூவை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் செலக்ட் த டாப் சர்ஃபேஸ், நோ இஷ்யூ. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஹரிசாண்டல் வெர்டிகல் தலையில் இருக்குது. ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிவிட்டு இப்போ வெர்டிகல் டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். கிளிக் ஓகே. இப்போ இந்த கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல், ஒரு 6 mm விட்த்து. ஜஸ்ட் ட்ரா ஒன் ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதோட விட்த் வந்து 6 mm. ஐ ஜஸ்ட் அப்ளை தட் டைமென்ஷன் 6 mm. பட் இந்த 6 mm பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து ரெண்டு பக்கமாக 3 mm 3 mm இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் செலக்ட் தீஸ் டூ லைன் அண்ட் திஸ் ஆக்சிஸ், கோ டு கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸ், மேக் இட் சிமெட்ரி. சிமெட்ரி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த 6 mm வந்து அலைன் ஆயிரும், 3 அலைன் ஆயிரும். தென் இந்த டிஸ்டன்ஸில் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நீங்கள் கரெக்டாக அப்படி அலைன் பண்ணிலாம் ட்ரா பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இதே நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி இதில் அலைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது கட்டாக தான் போகுது, மெட்டீரியல் எதுவுமே ஃபில் ஆக போகிறதில்ல. நீங்கள்லாம் எம்டி ஸ்பேஸ்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல இது எந்த இஷ்யூவும் வரப்போகிறதில்ல. அதனால் நீங்கள் இது கூட போய் இப்படி கரெக்டாக அலைன் பண்ணணும், இதில் போய்ட்டு கரெக்டாக அப்படி அலைன் பண்ணணும், அந்த மாதிரி எந்த நீடம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கலாம், நோ இஷ்யூ. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஒன்ஸ் கிளிக் ஓகே கொடுத்துட்டு இப்போ டேரெக்டாக பேக்கெட் கமாண்ட் போகலாம். பேக்கெட் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட்
இப்போ நம்ம ஒன்று நீங்கள் வந்து இதில் டைரக்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக லாஸ்ட் ஆப்ஷன் அப் டு நெக்ஸ்ட் அப் டு லாஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஐம் கோயிங் டு அப் டு லாஸ்ட் ஹியர். நீங்கள் அப் டு லாஸ்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த பாட்டம் வரைக்கும் அந்த சாலிடோட எண்ட் வரைக்கும் அது வந்துடும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் கிளிக் ஓகே யூ கெட் த ப்ரொஃபைல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த 3Dயை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம பார்ட் பாடி ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு ஃபீச்சர் ப்ராப்பர்ட்டியில் யூ கேன் கிவ் ரீநேம். கிராஃபிக்ஸ் ப்ராப்பர்ட்டி போனீங்க அப்படின்னா யூ கேன் கிவ் த கலர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 3D மாடல் கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டே லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் இதில் அப்டேட் பண்ண போகிறோம். ரியல் டைம் ப்ராஜெக்டோட அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங். பாய்.